கொங்கு நாட்டில் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும், ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சீரெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பச்சைமலை முருகன் அருளால் மாரிசாமி கோகிலா அவங்களோட மேரேஜ் சிறப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது. மாப்பிள்ளையோட அத்தை, அதாவது தாய் மாமாவோட ஒய்ஃப் பொண்ணுக்கு மெட்டி போட்டு விடுவாங்க. மாப்பிள்ளைக்கு தாய் மாமா இல்லாத பட்சத்தில் அவங்களோட அக்காவே மெட்டி போட்டு விடுவாங்க பொண்ணுக்கு. ஒரு துணியில் மஞ்சள் தேய்ச்சி அதில் நவதானியை போட்டு நல்லா இறுக்க கட்டிடுவாங்க. இதைத்தான் கொண்டு போய் நம்ம பாலக்காலில் கட்ட போகிறோம். பாலக்காலில் கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே அதை தொட்டு கும்பிடுவாங்க. எல்லாருமே நல்லா வேண்டிக்கிட்டு நவதானி கட்டி வச்சுருந்த துணியை எடுத்து நல்லா சாமி வேண்டிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் பாலக்காலில் கட்டுவாங்க. அந்த நவதானிய துணியை கொண்டு போய் பாலை மரத்தில் கட்டுவாங்க. கொங்கு சைடில் பார்த்தீங்கன்னா பாலை மரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த மரத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே பாலக்காலுக்கு முகூர்த்த காலுக்கு பாலும் தண்ணியும் ஊற்றுவாங்க. எல்லாருமே 3 டைம் பால் ஊற்றுவாங்க, 3 டைம் தண்ணி ஊற்றுவாங்க. ஃபைனலாக முகூர்த்த கால் பாலக்கால் நட்டியாச்சு உறவுகளே. மாம்ஸ், இது இப்போ என்ன நடக்குதுங்க? இதுக்கு நடக்கிறதுக்கு பேர் என்னங்க? உப்பு சக்கரை வாங்குறதுங்களா? விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உப்பு சக்கரை மாற்ற ஆரம்பித்தாங்க. 2 கூடையில் 1 கூடை பெண்ணு வீட்டுக்கும் 1 கூடை மாப்பிள்ளை வீட்டுக்கும் சேரும். ஃபஸ்ட்டு உப்பு சக்கரை பிரித்து போட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒருத்தரும் பொண்ணு வீட்டிலேருந்து ஒருத்தரும் இந்த கூடையில் இருக்கிறத அந்த கூடையில் எடுத்து போடுவாங்க, அந்த கூடையில் இருக்கிறத இந்த கூடையில் எடுத்து போடுவாங்க. உப்பு சக்கரை மாற்றினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் திருநீரெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுப்பாங்க. எந்த கூடையில் அதிகமாக இருக்குங்க, எந்த கூடையில் கம்மியாக இருக்குங்க அந்த உப்பு சக்கரை? பையன் கூடையில் வச்சு பொண்ணு கூடையில் கம்மி. சரிங்க சரிங்க. ஆமாம் ஆமாங்க. சரிங்க. இப்போ சீர்குடம் கொண்டு வராங்க மாப்பிள்ளை குளிக்கிறதுக்காக. சீர்குடத்தை விநாயகர் கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வச்சு பொட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க. சீர்தண்ணி அழைப்பா? சீர்தண்ணி வாங்க போகிறது. ஓகே, தண்ணி ஊற்றுறதுல அதையும் போட்டுடலாங்க. சீர் தண்ணி வாங்குறதுக்காக மாப்பிள்ளையை தாய்மாமன் கூட கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுங்க உறவுகளே. சீர் குடத்தை எடுத்துட்டாங்க. இனிமேல் தாங்க பட்னி தண்ணி சீரே ஸ்டார்ட்டே.
மாப்பிள்ளைக்கு முடி வெட்டுறது தாடி எடுக்கிறது எல்லாமே இப்பதாங்க பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் முடி வெட்டுறதே ஒரு சடங்கா வச்சு கொண்டாடி இருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம முன்னாடியே கடைக்கு போய் முடியெல்லாம் வெட்டிடுறதுனால இது சடங்குக்காக சும்மா எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. தாய் மாமா எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளைய நல்லா குளிச்சுடுவாங்க. அட இன்னும் ஊற்றி விடுங்க. சீர் தண்ணியை கும்பத்துல மோந்துட்டு மாப்பிள்ளையோட இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் கொண்டு வந்து ஊற்றுவாங்க. இதே மாதிரி வெறிஞ்சோறு ஒரு கைப்பிடியை எடுத்துட்டு அதையும் இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமா சுற்றி போடுவாங்க. ரெண்டாவதா குங்குமம் கலந்த சாப்பாட்டை வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமா சுற்றி போடுவாங்க. மூணாவதா மஞ்சள் கலந்த சாப்பாட்டை இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமா சுற்றி கொண்டு வந்து காலு கீழே போட்டுருவாங்க. கம்பல் செஞ்ச கொழுக்கட்டையிலையும் நான் சொன்ன 3 ரொட்டேஷன்லையுமே சுற்றி போடுவாங்க. ஒவ்வொரு டைம் சுற்றி போடும்போதும் கூடவே தண்ணியும் ஊற்றுவாங்க. அது சோறாக இருந்தாலும் சரி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி. மேலே முட்டக்கூடாதுங்க. மேலே முட்டாத விரிச்சு பிடிங்க. வலது கால் எடுத்து பரத்துல வைங்க. அதை மட்டும் வைங்க. அப்படியே இல்லைங்க. மேலே முட்டாத, மேலே முட்டாத. அப்படி வலது கால் எடுத்து பின்னாடி வைங்க மாப்பிள்ள. அப்படி அவ்வளோதான் அவ்வளோதான். புளியங்குச்சியை மேலிருந்து கீழே மாமன் கூட கொண்டு வருவாங்க. அப்போ வரும்போது மாப்பிள்ளை மேலே படவே கூடாது. மாப்பிள்ளையங்க இனச்சீர் பண்றதுக்காக மாமன் கூட கூட்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு திருநீர் விட்டுட்டு அதில் சந்தன சிவப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டு வேஷ்டி சட்டை துண்டு எல்லாமே கொடுப்பாங்க. அது கூட பணம் வச்சு கொடுக்குறவங்க எல்லாருமே பணம் வச்சு கொடுப்பாங்க. முகூர்த்த வேட்டி துண்டெல்லாம் அக்கா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. அக்கா இல்லாத பட்சம் அவங்க தாய் மாமா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. மாமன் கூட வேட்டி கட்டி விட்டுருக்கணும். இவங்க இப்படி போட்டு விட்டாங்க. வேட்டி கட்டி விட விட்டாங்க. உள் கலெக்ஷன் இருக்குது மாப்ஸ். உள் கலெக்ஷன் இருக்குது. ஏனுங்க குதிரையில் போகணுங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஃபைனலாக மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாருங்க. அதெல்லாம் விட்டுற நூல் வரல. அது அழகு. தாய் மாமா வீட்டில இருந்து மாப்பிள்ளைக்கு வேட்டி கட்டி விட்டு மாலை போட்டுடுவாங்க. இதுதாங்க தீட சோறு. வெறு சாப்பாடுங்க. இது மஞ்சள் பொடி போட்டது. இது வந்து குங்குமம், கொட்டமுத்து எண்ணெய். அதில் இருக்கிறதுனா அதில் இருக்கிறது நெய். நெய் கும்பம். இது எண்ணெய் கும்பம். இதுதாங்க சீர்கூடை. நெய் கும்பங்க. நெய் கும்பம் தான் ஃபர்ஸ்ட் போகணுமாமா. எண்ணெய் கும்பம் வந்து செகண்டா போகணும். இதுதான் பொண்ணோட சாரிங்க கொண்டு வராங்க. பார்த்து மீதும் நெய் கும்பம், எண்ணெய் கும்பம், சீர்கூடை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மாப்பிள்ளைய நாட்டுக்கல்லுக்கு மாமன் கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
எல்லாரும் சாமி கும்பிட்டுங்க உறவுகளே. மாப்பிள்ளைய நாட்டுக்கல்ல சுத்தி கொண்டு வந்து சேர்ல உட்கார வைப்பாங்க. மாப்பிள்ளையோட தலையில, தோள்பட்டையில, முட்டிங்கல்ல, பாதத்துல எல்லாம் கை வச்சுட்டு அதில் நம்ம கொண்டு வந்து தீட்ட சோத்த வச்சிருவாங்க. அரிசியில வெத்தலையனை குத்திட்டு மாப்பிள்ளையை நல்லா சுத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்ச தீட்ட சோறு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. கடைசியா எல்லாரும் சாமி கும்பிட்டு மாப்பிள்ளைக்கு திருநீர் வச்சு விட்டு அதுக்கப்புறம் தாய் மாமா சேர்ந்து மாப்பிள்ளை 3 டைம் தூக்குவாங்க சேரோட. பொண்ணுக்கு தங்கச்சி முறையாகிறவங்க மாப்பிள்ளைக்கு கால் கழுவி விட்டு பொண்ணு வீட்டுக்கு அழைப்பாங்க. கொடை தனியா இருக்குது. மாம்ஸ் கொடைக்குள்ள வாங்க. பொண்ணோட தங்கச்சி மாப்பிள்ளை இழைச்ச உடனே மாப்பிள்ளை சீர்கூட, நெய்க்கும்பம், எண்ணெய் கும்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமி கும்பிட்டு நேரா பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா கல்யாணமே பொண்ணு வீட்டுல தான் நடக்கும். இப்பெல்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கிறதுனால சீர்கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு மணமகள் அறைக்கு போயிடுறாங்க. கூரைப்படவை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் பொண்ணு ரெடியாக ஆகுவாங்க. ஃபைனலாக கல்யாணத்தோட கடைசி படி, வாழ்க்கையோட முதல் படிங்கிற தாலி கட்டு மூமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொண்ணோட தாய் மாமா பொண்ணுக்கு மாலையெல்லாம் போட்டு பட்டம் நெத்தியில் கட்டி விடுவாங்க. அதே மாதிரி நெத்தி மாலையும் கட்டி விடுவாங்க. மாப்பிள்ளையோட தாய் மாமா மாப்பிள்ளைக்கு மாலையெல்லாம் போட்டு விடுவாங்க. மாப்பிள்ளையோட தாய் மாமா மாப்பிள்ளையை கூட்டி கொண்டு போய் மேடையில் உட்கார வைப்பாரு. அதே மாதிரி பொண்ணோட தாய் மாமா பொண்ணை கூட்டிட்டு வந்து மேடையில் உட்கார வைப்பாங்க.
சாமிக்கு மாடும் கண்ணும் கொடுக்குறன்னு வேண்டியிருப்பாங்க போல். அவங்க வந்து இதில் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. பச்சைமலை முருகன் அருளால் மார்ச்சை மேம்ஸ் மேரேஜ் சிறப்பாக முடிஞ்சுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்யாணம் வந்து பொண்ணு வீட்டில் தான் நடக்கும். கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அதுக்கு முன்னாடி செப்பல் போட்டு தாங்க போவாங்க. மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் போயிட்டு அம்மனையும் விநாயகரையும் நல்லா வேண்டிக்கிட்டு அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. கொங்கு நாட்டு கல்யாணத்துல என்னென்ன சீர்முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த வீடியோக்கு 100க்கு எத்தனை மார்க் தருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இது மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டாடா.